வணக்கம். நான் காலேஜ் படிக்கும்போது, நான் லிட்ரேச்சர் டிபார்ட்மெண்ட், எக்கனாமிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டும், லிட்ரேச்சர் டிபார்ட்மெண்ட் 2 கிளாஸும் சேர்ந்து தமிழ் கிளாஸுக்கு வருவோம். அது 1 ஹவர் கிளாஸு. பொதுவா தமிழ் டீச்சர்னாலே இந்த அழுக்கா ட்ரெஸ் பண்ணிட்டு, ரொம்ப இதுவா இருக்காங்க அப்படின்ற மாரி தான் ஒரு நோஷன் வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்கிறாங்க. எங்க லெக்சரர் அவங்க ரொம்ப கிறிஸ்பா காட்டன் சாரி போட்டுட்டு, ரொம்ப அழகா தமிழ் நடத்துவாங்க. திருக்குறள்லாம் அவ்வளோ சொல்லுவாங்க. ஒரு வாட்டி ஒரு கிளாஸ்ல புறநானூறு பாட்டு, புறநானூறு பாடல் 4 வரி தான். அந்த 4 வரிய கிட்டத்தட்ட 1 1/2 மணி நேரத்துக்கு நடத்துனாங்க. அந்த 4 வரிய அவ்வளோ அழகா அந்த தலைவன், தலைவி, மரம், செடி, குருவி எல்லாத்தையும் பத்தி ரொம்ப அழகா அத கேட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து தமிழ் மேல அவ்வளோ ஆர்வம் வந்துச்சு. எங்களுக்கு லிட்ரேச்சர் கிளாஸ்ல ஒரு 1 ஹவர் வந்து லைப்ரரி ஹவர். அந்த லைப்ரரி கிளாஸ்ல போய் நாங்க ஷேக்ஸ்பியர் இதெல்லாம் தான் படிக்கணும். ஆனா, நான் போய் தமிழ தான் எடுத்து படிச்சுட்டு இருப்பேன். தமிழ் புக் எடுத்து இங்கிலீஷ் புக்குக்கு உள்ள வச்சு படிப்பேன். ஒரு வார்த்தை கண்டுபிடிச்சுட்டு வெளில போ சொல்லிட்டாங்க. இப்போ இந்த காலத்துல தமிழ் டீச்சர் எல்லாம் யாரு தெரியுமா இருக்காங்க? ஒரு ஆயாம்மா, இந்த குழந்தைங்களெல்லாம் பார்த்துக்கிற ஆயாம்மா இருக்காங்கல்ல, அவங்க தான் இப்ப தமிழ் எடுக்குறாங்க. ஏன்னா ஒரு 4 தமிழ் பாட்டு, ஆனா ஆவன்னாலேருந்து கானா, கக்கா, கிக்கி, கானா அந்த உயிரெழுத்து, மெய்யெழுத்து, உயிரெழுத்து, மெய்யெழுத்து, ஒரு 4 பாட்டு, 1, 2, 3ன்னு ஒரு எண்கள், இந்த மாரி அப்புறம் ஏதோ ஒரு சின்ன சின்ன பாட்டு. இது தெரிஞ்சா போதும். இத சொல்லிக் குடுத்தா போதுன்ற அளவுக்கு தமிழ் கிளாஸ் இருக்கு. ஏன்னா எல்லாருமே சொல்றாங்க, "தமிழ் படிச்சு என்ன பண்ண போறோம்? நாக்கா வலிக்கிறது" அப்படின்னு கேட்குறாங்க. தமிழ் தாங்க ஆதிமொழி. தமிழ் தான் எல்லாத்துக்கும் ஆதி. அதுவும் தமிழ தாய்மொழியா கொண்டவங்க அவ்ளோ பெருமைப்பட்டுக்கணும். பிரெயின் வேவ் அவ்ளோ இதுவா இருக்கும். அது புரிஞ்சுக்காம ஹிந்தி படிக்கணும், பிரெஞ்சு படிக்கணும், ஜெர்மன் படிக்கணும்னு தான் நினைக்கிறாங்களே தவிர, தமிழ் படிக்கணும்னே நினைக்கல. இதெல்லாம் தெலுங்கு ஆதிக்கத்தோட வேலை. அவங்க தெலுங்கெல்லாம் படிச்சுக்கலாம், தெலுங்குல பேசலாம், தெலுங்கு நல்லா பண்ணிக்கலாம், நல்லா வளப்படுத்தலாம். ஆனா நம்ம தமிழ மாத்திரம் வெளியில கொண்டு வரணுன்றது அவங்களுடைய நோக்கமாவே இல்ல. இத மாற்றணும். 5ஆம் தமிழ் சங்கம் ஆட்சிக்கு வந்துட்டா எல்லாமே மாறிடும். ஒரு 5 வருஷம் இது எல்லாத்தையும் மாத்திடலாம். இப்படி இந்த டாக்ஸ்லேருந்து, குருகுலத்திலேருந்து, மெடிக்கல்லேருந்து, மெடிசின்லேருந்து, பழக்கவழக்கங்கள், உணவு முறைகள் எல்லாத்தையும் தமிழ்ல கல்வி முறை எல்லாத்தையும் மாத்திடுவாங்க. காத்திருப்போம். நன்றி.